இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37வது வசனத்தின் பின்பகுதி. ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு சொன்னார். பண்டிகையின் கடைசி நாள், அது பிரதான நாள். இந்த நாளிலே ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சத்தமிட்டு எல்லாருடைய காதுகளிலும் கேட்கும்படியாக, இதை ஒருவரும் இழந்து போகாதபடி அவசியம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உணர்த்தும்படியாக, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடைசி தருணத்திலே எல்லா மக்களும் கேட்கும்படியாக சத்தமிட்டு, தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்றார். தாகம், இது நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகிற தாகம் என்கிற உணர்ச்சியை குறித்து சொல்லவில்லை, தேவன் மேல் உள்ள தாகத்தை குறித்து சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா பெண்ணிடம் தனக்கு தாகத்துக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்டு, உன்னிடத்தில் தாகத்துக்கு தண்ணீர் கேட்கிறவர் இன்னார் என்றும், தேவனுடைய தயவையும் நீ அறிந்திருந்தால் நீயே அவரிடம் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும், ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, அது அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாக ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொன்னார். அடுத்த வசனத்தில், என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னார். ஜீவ தண்ணீர், இது தேவன் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரை, சத்திய ஆவியானவரை குறிக்கிறது. தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிப்பது போல எந்த ஒரு மனிதன் தேவன் மேல் தாகம் கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்காக தாகத்தோடு கேட்கிறானோ அவன் பெற்றுக்கொள்கிறான். தன்னிடத்தில் அப்பம் கேட்கிற தன் மகனுக்கு கல்லையும், மீனை கேட்கிற மகனுக்கு பாம்பையும் கொடுக்காமல் பிள்ளை கேட்கிற நன்மையான காரியங்களை கொடுக்க தகப்பன் அறிந்திருக்கிறது போல, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற நமக்கு நல்ல ஈவுகளையும் பரிசுத்த ஆவியும் கொடுப்பது அதிக நிச்சயம் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். தேவனிடத்தில் வந்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை, இரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மனிதன் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறபடினாலே அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், தாகமாய் இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும், வாஞ்சிக்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஜீவ தண்ணீரை இலவசமாய் தருகிறார். நாம் பெற்றுக்கொள்ள தாகத்தோடு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். தேவன் தருகிற இந்த ஜீவ தண்ணீரை பெற்றிருக்கிறோமா? நம்முடைய தாகம் தீர்க்கப்பட்டதா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுகிற தேவனே, உம்மிடத்திலே வருகிற எங்களுடைய தாகத்தை தீர்த்து ஆத்தும மீட்பாகிய நித்திய ஜீவனை எங்களுக்கு அருளி செய்து ஜீவ தண்ணீரை எங்களுக்கு இலவசமாய் கொடுக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். நித்திய ஜீவகாலமாக ஊறுகிற நீரூற்றாக எங்களுக்குள்ளே இருந்து அநேகருடைய தாகத்தை தீர்க்கும்படியாய் எங்களையும் எடுத்து பயன்படுத்தும்படிக்காக எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.